சட்டவிரோத மது விற்பனையை காவல்துறையினர் எவ்வாறு அனுமதிக்கின்றனர்? இதுபோன்ற அலட்சியத்தால் தான் கள்ளக்குறிச்சியில் பலர் இறந்து இருக்கிறார்கள் என்று மதுரை கிளை நீதிபதிகள் தங்களது கருத்தினை தெரிவித்திருக்கிறார்கள். இதுபோன்ற சம்பவங்கள் தொடர வேண்டுமா என்றும் அரசு தரப்புக்கு மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். சட்டவிரோத மது விற்பனையை காவல்துறையினர் எப்படி அனுமதிக்கின்றனர் என்று மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். சட்டவிரோத மது விற்பனை செய்தவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் மதுரை கிளை நீதிபதிகள் சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராய உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிற நிலையில் சட்டவிரோத மது விற்பனையை காவல்துறையினர் எப்படி அனுமதிக்கின்றனர்? இதுபோன்ற அலட்சியத்தால் தான் கள்ளக்குறிச்சியில் பலர் இறந்திருக்கிறார்கள் என்று மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் சட்டவிரோத மது விற்பனை செய்தவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாய பிரதீபா இணைந்திருக்கிறார். சகாய பிரதீபா, சட்டவிரோத மது விற்பனை செய்பவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று நீதிபதிகள் இதுபோன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். கூடுதல் விவரம் என்ன? சக்தி, சட்டவிரோத விற்பனையை காவல்துறையினர் எவ்வாறு அனுமதிக்கின்றனர்? இதுபோன்ற அலட்சியத்தால் தான் கள்ளக்குறிச்சியில் பலர் இறந்துள்ளனர் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர வேண்டுமா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். வழக்கின் பின்னணி குறித்து பார்த்தோமானால், திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் முத்துக்குமார் இவரை கடந்த வாரம் ஒரு கும்பல் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக திண்டுக்கல் நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டவர்களில் சிலர் தங்களுக்கு ஜாமீன் வழங்க கோரி மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது பாதிக்கப்பட்ட வழக்கறிஞரின் தரப்பில் மனுதாரர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது, இந்த சம்பவம் திட்டமிட்டு நடத்தப்பட்டது, இந்த வழக்கின் குற்றவாளிகள் சட்டவிரோதமாக திண்டுக்கல் நகர் பகுதிகளில் உள்ள மதுபான கடைகளில் 24 மணி நேரமும் மது விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர், பல்வேறு குற்றச்செயல்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர், இதனால் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இது தொடர்பாக காவல்துறையினரிடம் பல முறை புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என குறிப்பிட்டார். அதோடு சட்டவிரோத மது விற்பனை தொடர்பான வீடியோக்களையும் நீதிபதியிடம் காண்பித்தார். அவற்றை பார்த்த பின்பு நீதிபதி மாவட்ட தலைநகரான திண்டுக்கல்லில் இதுபோன்ற நடவடிக்கைகளை காவல்துறையினர் எவ்வாறு அனுமதிக்கின்றனர்? இதுபோன்ற காவல்துறையினரின் அலட்சியத்தால் தான் கள்ளக்குறிச்சியில் பலர் இறந்துள்ளனர், இதுபோன்ற சம்பவங்கள் தொடர வேண்டுமா என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து சட்டவிரோத மது விற்பனையை பொதுமக்களே சென்று வீடியோ, புகைப்படம் ஆகியவற்றை எடுத்த பின்பும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது வேதனை அளிக்கிறது என குறிப்பிட்ட நீதிபதி, இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளனர், குற்றவாளிகளுக்கு உதவியாக இருந்த காவலர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பினார். அதற்கு அரசு தரப்பில் சம்பந்தப்பட்டவர்கள் மீதும் அவர்களுக்கு துணை போன காவல்துறை அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்டவர்கள் உடன் செய்யப்படுவார்கள் என உறுதியளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதி சம்பந்தப்பட்ட காவல்துறை, அதாவது திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உரிய பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார். சக்தி, விவரங்களுக்கு நன்றி சகாய பிரதீபா.